மாநகராட்சி பள்ளியில் மாணவர்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் மூலமாக தேர்தல் ஆர்வமுடன் வாக்களித்த பள்ளி குழந்தைகள். கோவை மசக்காளிப்பாளையம் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் இன்று பள்ளி மாணவர் தலைவர், துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் மூலமாக நடத்தப்பட்டது. இந்த தேர்தலில் 9 மாணவர்கள் வேட்பாளர்களாக போட்டியிட்டனர். மொத்தம் 550 மாணவர்கள் மற்றும் 3 ஆசிரியர்கள் வாக்களித்தனர். இந்த பள்ளியில் ஆண்டுதோறும் பள்ளி மாணவர் தேர்தல் நடைபெறுகிறது. இந்த ஆண்டு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் கோயம்புத்தூர் ராக் அமைப்பின் நிதி உதவியுடன் வடிவமைக்கப்பட்டது. கடந்த வாரத்திலேயே மாணவர்களுக்கு இதில் வாக்களிக்கும் முறை விளக்கப்பட்டது. இந்த தேர்தல் முறை மூலம் மாணவர்கள் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்கும் வழிமுறைகளை அறிவதோடு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் எவ்வாறு செயல்படுகிறது, எவ்வாறு வாக்களிப்பது போன்ற வழிமுறைகளையும் அறிந்து கொள்கின்றனர். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வமுடன் வாக்களித்தனர். தேர்தல் நடத்தும் அலுவலர்களாக மாணவர்களே செயல்பட்டனர். வேட்புமனு தாக்கல், பிரச்சாரம் என அனைத்துமே பொதுத் தேர்தலில் இருப்பது போல கடைபிடிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது.